நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். நம்ம பாரதி இருக்காங்கல்ல, பாரதி வந்து மாசமா இருக்காங்க அப்படி தாங்க சொல்லணும். பயங்கரமான சந்தோஷத்தில் இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து நம்ம பாரதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நாளைக்கு நான் ஒரு வேறு விரதம் இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்டோடனே ஆதிக்கு வந்து பயங்கரமாக ஷாக் ஆயிடுச்சு. அப்படின்னா நம்ம தமிழ் சொன்ன மாதிரி பாரதி வந்து ஏதாவது ஒரு ஆன்லைனில் விற்றுக்கிட்டு நான் ஒரு 2வது கல்யாணம் பண்ணியிருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது 2வது கல்யாணமா? இங்கே பாருங்கள் ஆதி, இன்றைக்கும் நாளைக்கும் எப்பயுமே உங்களுக்கு நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ, நீங்கள் பால சண்டை போட்டுக்கிறங்க, நானும் என் தம்பியும் பாப்பாவும் சேர்ந்து நாங்கள் தனியாக விளாட போகிறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து போயிடுறாங்க. அடுத்து ஆதி பாரதி பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து பாரதி வந்து கேட்குறாங்க, ஏன் ஆதி, என்னை விட்டு நீங்கள் வேறு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சும்மா விளையாட்டுக்கு பாரதி, நான்லாம் அப்படி பண்ணுவேனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அப்போ வந்து பாரதி வந்து சொல்கிறாங்க, ஏங்க இன்றைக்கி நைட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது இன்றைக்கி நைட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து கண்ணு வந்து 100 வாட்ஸ் பல்பு மாதிரி பிரைட் ஆகுது. ஏங்க நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி நைட்டு நீங்கள் ஒரு சேலை எடுத்து கொடுங்க, அந்த சேலை தான் நான் கட்ட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அவ்வளோதானா, சரி எடுத்து கொடுக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. அடுத்த சீனில் வந்து ஆண்டாள் அவங்க ஃபேமிலியில் வந்து பவித்ராவோட பத்திரிக்கையை வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கொடுத்துருக்காங்க. அதில் எல்லாரோட பேருமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதில் வந்து நம்ம ஆதி பாரதி பேரையும் சேர்த்து எழுதியிருக்காங்க. அப்போ வந்து தர்மலிங்கம் வந்து வராரு. என்னடி ஆத்தா ஏதோ சீட்டு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா, என்னது அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, அப்பா பவித்ராவுக்கு வந்து பத்திரிக்கை அடித்து கொடுத்துருக்காங்க பாருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எல்லாத்தையும் படித்து பார்க்காங்க. படித்து பார்த்துட்டு ஆதி பாரதி அவங்களோட பேரும் இவங்களோட குடும்பத்தோடு சேர்ந்துருக்கா. பரவாயில்லையே, ஆதி பாரதி வந்து நம்ம குடும்பத்தோடு சேர்த்துட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்பா சொன்னாலும் சொல்லாட்டினாலும் அவங்க நம்ம குடும்பம் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் வந்து சொல்கிறாங்க. அது சரிதா. ஆமாம், பேருக்கு பின்னாடி படிப்பெல்லாம் போட்டிருக்காங்களே, நம்ம மாப்பிள்ளைக்கு பின்னாடி என்னப்பா எஸ்எஸ்எல்சின்னு போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்பா அவர் தான் பரீட்சை எழுதியிருக்காருலப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பரீட்சை தானமாக எழுதியிருக்காரு, பாஸ் ஆகலைல அப்படிங்கிற மாதிரி வந்து தர்மலிங்கம் சொன்னோன்னே, அப்பா கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவார்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏத்தா சாரி, என் மாப்பிள்ளையை பற்றி எனக்கு தெரியாதா, அவர் வந்து என்னை கத்தி எடுத்து குத்த சொன்னால் கூட குத்துவார், எல்லா வேலையும் செய்வார், ஆனால் படிப்பு மட்டும் அவர் செய்யவே மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்பா இந்த வட்டம் கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவார்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டி பிருந்தாலாம் சொல்கிறாங்க, டேய் வாயை மூடுறா, கண்டிப்பாக அவன் பாஸ் ஆகிடுவான்டா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்கிறாங்க. சரிதா, நீங்கள் வந்து அவன் பாஸ் ஆகிடுவான்னு சொல்கிறீங்க, நான் சொல்கிறேன் அவன் வந்து பாஸ் ஆக மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பெட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தர்மலிங்கம் வந்து கேட்காரு. யோ மாமா என்னையா பேசிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் நான் பாஸ் ஆகிடுவேன், கண்டிப்பாக பாஸ் ஆக தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி பாஸ் ஆகிடுவேன்னு சொல்கிறேன்ல, அப்படின்னா என்ன பெட்டு அதை சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி நான் பாஸ் ஆகிட்டேன்னா நீங்கள் என்ன செய்வீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு தர்மலிங்கம் வந்து சொல்கிறாரு. அதே தான், நான் ஃபெயில் ஆகிட்டா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. டேய் நீ கூடிய சீக்கிரம் நீ வந்து ஃபெயில் ஆகிட்டு எனக்கு காலுக்கு இல்லைன்னா கிடக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தர்மலிங்கம் அந்த இடத்துல யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் வந்து நம்ம பாரதி இருக்காங்கள்ல, பாரதி வந்து ஆண்டாளை பார்க்க வராங்க. வாடி இப்போ தான் உனக்கு ஆள் தெரிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. உள்ளே வாடி, ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. இங்கிட்டு பார்த்தா தர்மலிங்கம் என்ன குசு குசுன்னு ஏதோ பேசிக்கிட்டு உள்ளே போகிறாங்களே, என்னவா இருக்கும் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க கதவுக்கிட்ட நின்று ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாரதி வந்து சொல்கிறாங்க, என் மூஞ்சியை பாருடி, ஏதாவது வித்தியாசம் தெரியுதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. என்னடி கண்மை காஜல் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. கண்ணை பாருடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் என்ன ஜோசியரா, பார்த்தோன்னே எதாவது கண்டுபிடிச்சி சொல்கிறதுக்கு, எனக்கு என்னடி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ஆண்டாள் வந்து சொல்கிறாங்க. நல்லா பாருடி, என் ஃபேஸில் ஏதாவது மாற்றம் தெரியும், உனக்கு கண்டிப்பாக புரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒத்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்துட்டு நிஜமா வாடி அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. ஆமாடி மாசமாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆதிக்கிட்ட சொல்லிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, இல்லை நைட்டு தான் சொல்ல போகிறேன். சரி தமிழ் என்ன சொன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தமிழுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவளுக்கு எதுனாலும் ஓகே தான் சொல்லிட்டா, தம்பி பாப்பா கூட வந்து சேர்ந்து விளாடுவேன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொன்னோடனே, சரிடி என்ன தான் புது பொண்ணு பையன் பிறந்தாலும் தமிழ் நல்லபடியாக பார்த்துக்கோங்க, அவன் மனசு கஷ்டப்பட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுடி, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டவொடனே தர்மலிங்கத்துக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆயிடுது. இதை எப்படியாவது கெடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு வந்து தமிழ் வந்து இங்கே வீட்டுக்கு வராங்க, தர்மலிங்க வீட்டுக்கு. அத்தா வாத்தா ஒன்று சொல்லணுத்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு, ஆமாம் உனக்கு இப்போ தம்பி பாப்பாவை பிறந்தா என்ன செய்வ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அவங்க பாட்டில் பிறக்காங்க எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ உங்கள் அப்பா வந்து உன் மேலே பாசம் வச்சுருக்காருல, சப்போஸ் தம்பியோ பாப்பாவோ பிறந்தா
உன் மேலே உள்ள பாசம் பூரா அந்த பாப்பா மேலே போயிடும் சரியா. உன்னையும் வந்து பாசமாகவே பார்த்துக்கிற மாட்டாங்க. நீ கேட்குறதெல்லாம் இப்போ வாங்கி கொடுக்காங்க, ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்த பிறந்ததுக்கப்புறம் அதெல்லாம் வாங்கியே கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே தமிழ் மனசு வந்து மாற ஆரம்பிச்சிடுது. இது வேணாம், அப்போனா எனக்கு தம்பி பாப்பா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து சொல்கிறாங்க. இதை ஏன்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க, இதை போய் உங்கள் அப்பா கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விடுற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட் வந்து முடிச்சிடுறாங்க.